மாதிரியும் திமுகவுக்கு அடிமையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற இந்த கருத்தை ஒரே நேரத்தில் சொல்ல 2 நேரத்தில் சொன்னார். அவர் மேட்டுப்பாளையத்தில் ஜூலை 7ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து விட்டது, அழிந்து விட்டது, முகவரி இல்லை அப்படின்னு சொன்னார். ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு வர வேண்டும், அப்படி வந்தால் நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று சொன்னார். அதற்கு உடனே நாங்கள் எல்லாருமே பதில் சொன்னோம், உங்கள் அழைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். நீங்கள் விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல, ரத்த கரை வடிந்த கம்பளம் என்று சொன்னோம். அதுக்கு அடுத்த நாள் தான் சொல்கிறாரு திமுகட்ட பணம் ஆகிட்டாங்க, ஸ்டாலின்ட்ட அடிமையாயிட்டாங்கன்னு. 3 பேச்சு பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு கட்சி குறித்து 3 நிலை எடுக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி ஒரு நிலை, ஜூலை 16ஆம் தேதி ஒரு நிலை, அதற்கு பிறகு 2 நாள் கழித்து ஒரு நிலை என்று ஒவ்வொரு நிலை எடுக்கிறார். அவர் என்ன போய் மாட்டிட்டார், சிக்கிட்டார். உண்மையிலேயே அவர் நினைச்சு பரிதாபப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். பாஜகவினுடைய நிர்பந்தத்துக்கு, நெருக்கடிக்கு அவர் ஆளாகிவிட்டார். கட்சி அவர் இணைக்க முடியல. அதிமுகவை பாஜக கூட்டினா அவரால் இணைக்க முடியல. அவர் இணைந்து விட்டார். அவருக்கு என்ன, அவரை நெருக்கடிக்கு ஏன் பயந்தாரு என்பது எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு மணிக்கு ஒன்றாக, நாளுக்கு ஒன்றாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அவ்வளவு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஆணவ படுகொலைக்கென தனி சட்டம் கொண்டு வரலாம், வர வேண்டும் என்று விரும்புகிறோம்.